செய்திகள் தொடர்கின்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அண்ணாநகர் பகுதியில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்து சேதமாகின. வீடுகளை இழந்து மக்கள் தவித்து வரும் நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சல்மான் நேரலையில் வழங்க கேட்கலாம். சல்மான், சொல்லுங்க. தற்போது மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வரும் நிலையில் அவர்கள் தங்குவதற்கு தேவையான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கா? அவர்கள் அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 1ஆம் தேதி திடீரென நள்ளிரவில் 50 சென்டிமீட்டருக்கு மேலாக கனமழையானது தொடர்ந்து பெய்த நிலையில் அந்த ஊத்தங்கரை ஏரி பகுதி முழுவதிலுமாகவே நிரம்பி அந்த ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய அண்ணாநகர் பகுதி முழுமைக்குமாக இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்புகளிலும் வெள்ள நீரானது புகுந்திருக்கிறது. இரவு நேரத்தில் நள்ளிரவில் திடீரென இதுபோன்று வெள்ள நீரானது முழுமையாக வீட்டிற்குள் வந்தபொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என குழந்தைகளோடு அவர்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டது. ஏனென்றால் ஏற்கனவே இந்த ஊத்தங்கரை ஏரிக்கு வரக்கூடிய பிரதான ஏரிகள் முழுவதிலுமாக தூர்வரப்படாத ஒரு சூழலில் தான் முழுவதுமாக ஒட்டுமொத்த நீரும் மழை நீரும் இந்த ஊத்தங்கரை ஏரி பகுதிக்கு வந்த பொழுது முழுவதிலுமாக கொள்ளளவை கடந்து அந்த பகுதி முழுவதிலுமாக ஒட்டியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி என்பது அண்ணாநகர் பகுதி என்பது பிரதான பகுதி. அந்த பிரதான சாலை பகுதி முழுவதற்குமாகவே வெள்ள நீரானது சூழ்ந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த அண்ணாநகர் பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய 70க்கும் மேற்பட்ட குடிசை மற்றும் ஓட்டு வீடுகளானது முழுவதிலுமாகவே சேதமடைந்து இருக்கக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது ஒளிப்பதிவால் நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதி முழுமைக்குமாகவே தரைமட்டமாக ஏதோ பூகம்பம் ஏற்பட்டது போன்ற ஒரு சம்பவத்தை நினைவு கூறும் வகையிலாக அந்த அளவிற்கான மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது இந்த அண்ணாநகர் பகுதி. இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் ஏழை எளிய மக்கள் கூலி தொழிலாளர்கள் தான் வசிக்கக்கூடிய பகுதியாக இருந்தது. ஒட்டுமொத்த வாழ்நாளில் அவர்கள் ஒரு இரண்டாவது தலைமுறையாக இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய நிலையில் பல ஆண்டுகளாக அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்து வந்த இந்த வீடுகள் அனைத்தும் முழுவதுமாக தரைமட்டமாக இருக்கிறது. இதனால் தற்பொழுது அவர்கள் நிவாரண முகாம்களில் 7 நாட்களாக தங்கியிருக்கக்கூடிய நிலையில் வீட்டிற்குள் வைத்திருந்த உடைமைகள், ஆவணங்கள், சான்றுகள், பணம், நகை உள்ளிட்ட அனைத்தும் அந்த முழுவதுமாக சேதமடைந்து விட்டது. ஏனென்றால் இரவோடு இரவாக அந்த மழை வெள்ளமானது வீடுகளுக்குள் புகுந்த போது அந்த மக்கள் உயிரை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்ற ஒரு நிலைக்கு தான் தள்ளப்பட்டார்கள். அதன் காரணமாக அப்படியே வீடுகளில் உள்ள உடைமைகள் எல்லாம் விட்டு செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. தற்பொழுது அந்த பகுதியே முழுவதிலுமாக அனைத்து வீடுகளும் இடிந்து தரைமட்டமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அதேபோன்று இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே ஏராளமான கால்நடைகள், ஆடு மாடுகள் எல்லாம் அடித்து வரப்பட்டு முழுவதிலுமாக ஒரு வாரம் ஆன நிலையில் அந்த ஆடு மாடுகளுடைய கழிவுகளும் கடுமையான ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய பகுதியாக இருக்கிறது. வீடுகள் இழந்து தவிக்கக்கூடிய அந்த சூழல் தான் தற்போது வரைக்கும் இருக்கக்கூடிய நிலையில் அந்த வீடுகளுக்கு முன்பாக அந்த இடிந்த வீடுகளுடைய அந்த மண்ணில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் படுத்து தூங்கும் அளவிற்கான ஒரு இன்னலுக்கு தான் தற்போது வரைக்குமாக தவித்து வரக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓட்டு வீடுகள், மணல் வீடுகளை மட்டும் பிரதானமாக அவர்களுடைய வாழ்வாதாரமாக வைத்திருந்த நிலையில் ஒரு நாள் மழைக்கே முழுவதும் நீர்நிலைகள் முறையாக தூர்வாரப்படாததன் விளைவாக தான் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகி இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் வைத்திருந்த ஆவணங்கள், அதேபோன்று பள்ளி சான்றிதழ்கள், புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வீட்டிற்குள் வைத்திருந்த பொருட்கள் எல்லாம் முழுவதுமாக வீடுகள் இடிந்து விழுந்ததால் அனைத்து பொருட்களும் முழுமையான சேதத்திற்குள்ளாகி அவர்கள் சொல்லனா துயருக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்த்து வருகிறோம். இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் ஏழை எளிய கூலி தொழிலாளர்கள் தினசரி வேலைக்கு சென்றால் மட்டும்தான் அவர்களால் உணவு சாப்பிட முடியும் என்ற அளவிற்கான வாழ்வாதாரத்தை உடையவர்கள். ஆனால் ஒரு வாரமாகியும் தற்போது நிவாரண முகாம்களில் இருந்தாலும் கூட ஒரு வாரம் அவர்கள் பணிக்கு செல்லாத நிலையில் ஏற்கனவே ஒவ்வொரு வீடுகளிலும் அவர்கள் சேர்த்து வைத்திருந்த ஒவ்வொரு வீடுகளுக்கும் 3 லட்சம் ரூபாய் அளவிற்கான மிகப்பெரிய ஒரு இழப்பீட்டை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. அந்த பகுதி மக்கள் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். இப்போ ஒரு வாரமா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? அன்னைக்கு அந்த வெள்ள தண்ணி வந்தப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைமை இல்லைங்க மேம்? ஒரு 11:30 மணி அளவுங்க சார். ட்ரெஸ்ஸே இல்லை, இந்த மாதிரி நைட்டியோட நாங்க போனது. அன்னைக்கு சாப்பிடவே இல்லை. தண்ணியில அப்படியே நாய் எங்களுக்கு இது பண்ணிச்சு. அது மூலியமா நாங்க போனோம். சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. எந்த அரசியல்வாதி என்ன ஏதுன்னு அப்ப கேட்கவே இல்லை. மண்டபத்துக்கு போனா அந்த உப்புமா போட்டு இது பண்றாங்க. எல்லாரும் வயிற்றால போயின்னு பேதி ஆயின்னு இப்படிதான் இருந்தது. அந்த நிலையில தான் இருந்தது. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டு சாதாரணமா எல்லாம் இல்லாதவங்க தான், எல்லாம் சாதாரணமா கூலி வேலை செய்யறவங்க தான்.
இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் 4 லட்சம் ரூபாய் 3 லட்சத்துக்கு கீழே யாரும் இல்ல. இவங்கெல்லாம் ஒரு குறைஞ்சபட்சம் அதான் ரொம்ப இல்லாதவங்க இல்ல, அந்த மாதிரி நிலையில தான் இருக்காங்க இங்க. இன்னைக்கு வர்றது எல்லாமே எந்த நிவாரணம் வந்தாலும் இந்த அரிசி பருப்பு கொடுக்கறது கூட கவர்மெண்ட் மூலயமா அங்கேயே தான் எல்லாமே அந்த மூளையோட இருந்துட்டு சும்மா அங்கேயே நின்றுட்டு. நேற்று அம்மா வந்தாங்க, சசிகலா அம்மா வந்தாங்க, இது வரைக்கும் வந்தாங்க, என்ன ஏதுன்னு லேடிஸோடுங்கள குறைங்களெல்லாம் கேட்டுட்டு தெரிஞ்சுன்னு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எங்களுக்கு என்னன்னா இருக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு வசதி வேணும், எங்கேயாவது ஒரு கொஞ்சம் இடம் வேணுங்க சார். நாங்கள் நிரந்தரமா போய் அங்கே இருக்கணும். இந்த தண்ணியிலே பாருங்க, ஒரே அந்த பக்கம்லாம் பகுதியில எல்லாம் போய் பாருங்க, கால் வைக்க முடியாது, இதாவது காஞ்சி இருக்கு, அந்த மாதிரி நிலையில இருக்கு. ஆடு மாடு கோழி எங்களுதே 20 கோழி, நிறைய பேருது. இது என்னதுன்னு பிரிச்சு பேச முடியாது, எல்லாத்துக்கும் இது பேசுற இது. இன்னைக்கு அந்த நிலையில தான் நாங்க இருக்கோம். எங்களுக்கு தேவையானது வந்து அரசாங்கம் அதை பார்த்துட்டு என்ன ஏதுன்றது எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணுங்க சார். இன்னைக்கு இருக்கு பட்டா நிறைய கேட்டு ரொம்ப வருஷமா மனு கொடுத்து வருஷங்க சார். பாருங்க, எங்க பிள்ளைங்களது டிசி 2 பொட்ட பிள்ளைங்களது டிசி நிறைய பேர் அந்த மாதிரி போயிருக்கு. இன்னைக்கு எல்லாம் 2 டிகிரி 3 டிகிரி வாங்கினவங்க தான் இன்னைக்கு எல்லாம் சும்மா தான் இருக்காங்க. இன்னைக்கு அதை வச்சு எதுவும் பண்ணவும் முடியல. ரேஷன் அட்டை, ஓட்டு ஐடி எதுவுமே எங்க கிட்ட இல்ல, எல்லாமே தண்ணியில தான் இருக்கு. இன்னைக்கு நாங்க ஒவ்வொரு பேப்பரும் காய வச்சு எடுக்கிறோம். இந்த வீட்டுக்கு 52 வருஷமா நாங்க வரி கட்டினுக்கிறோம். இப்போ ஒரு 7 வருஷமா வரி வாங்குறதில்ல. இன்னைக்கு அவ்வளோ இதுவும் இன்னைக்கு அதுக்கும் தேவையான வர்றதெல்லாம் அப்படியே வச்சு அங்கே நிறுத்திக்கிறாங்க. இன்னைக்கு நாங்க இருக்கிறது இல்லாதவங்க அப்படின்றதால அதை இதே பண்றதில்ல, ஒரு அதுக்கு தகுந்த மரியாதையே கொடுக்கறது கிடையாது. இன்னைக்கு நாங்க எங்க புள்ள குட்டிங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இன்னைக்கு ட்ரெஸ் இல்ல, யார் தராங்களோன்ட்டு நாங்க பாக்குறோம். ஒவ்வொருத்தரோட நிலையும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எல்லாரோட மூஞ்சிங்களும் பாருங்க எப்படி இருக்கு. இன்னைக்கு 1ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சது இன்னும் வரைக்கும் அப்படியேதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் காலையில வரைக்கும் இன்னும் சாப்பாடு இல்ல, யாருக்குமே சாப்பாடு இல்ல. நேத்து ஒரு நாள் யாரோ நம்மள மாதிரி இல்லாதவங்க பெங்களூருக்காரங்க உதவி பண்றாங்க, இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு நேத்தெல்லாம் உட்காந்து. இன்னைக்கு காலையில இருந்து யாரும் சாப்பிடல, எல்லாம் பட்னியா தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிறது அந்த ஓட்டு கேக்குறதப்ப மட்டும் வீடு வீடா வந்து எட்டி பாக்குறாங்க, வீடு வீடா வந்து பாக்குறாங்க. திருப்பி அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேக்குறது இல்ல. நாங்க என்ன சார் பண்ண முடியும்? இன்னைக்கு இவ்வளவு நாளைக்கு இப்படிதான் இந்த நிலையில தான் நாங்க இருக்கோம். நல்ல முடிவா எங்களுக்கு இந்த அரசாங்கம் எடுத்து எங்களுக்கு ஒரு வழி காட்ட சொல்லுங்க சார். நாங்க வேற எதுவும் கேட்கலுங்க சார், நிறைய பெருசா வேணும் அப்படின்றதெல்லாம் எங்களோட கோரிக்கை கிடையாது. எங்களுக்கு தேவை டைமுக்கு சாப்பிடணும் சார். இன்னைக்கு சாப்பாடு தான், இன்னைக்கு சாப்பாடு தான் எல்லாத்தோட, நம்ம காசு பணத்தோட இன்னைக்கு சாப்பாடு தான், அதுவே இல்லைங்க சார். தயவு செஞ்சு அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறோம், எங்களுக்கு நல்ல வழி காட்டி விடுங்க. அதான் சார் நாங்க கேக்குறது, வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்ல. இன்னைக்கு ஒரு வீட்டுல ஆக்கி சாப்பிடுற, இன்னைக்கு எல்லா குடிசையும் இப்படி இருக்கு, அடுப்பு வச்சு சமைக்க முடியுமான்னு பாருங்க. எதுவுமே பண்ண முடியாது. ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு நாங்க அந்த அளவுக்கு வசதி கிடையாது, எல்லாம் இல்லாதவங்க தான். எல்லாம் யார் செய்யறாங்க யார் போறாங்கன்றத நிலைமையில தான் இருக்கும். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க சார். கவர்மெண்ட் அதுதான், நாங்க வேற எதுவும் கேட்கல. எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னாலாம் இல்ல. இன்னைக்கு எங்களுக்கு என்ன இதோ அதான் வேணும், அதுக்கு மட்டும் உதவி பண்ணுங்க சார். ரொம்ப என்ன மாதிரியான பாதிப்பு சந்திச்சீங்க அன்னைக்கு? அந்த இரவு நேரங்கள்ல தண்ணி வந்தப்போ நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க? நாங்க நிறைய கஷ்டப்பட்டோங்க. நாங்க படுத்துட்டு இருந்தோம், அவ்வளவு நேரத்துக்கு படுத்துட்டு இருக்கும்போது தண்ணி வந்ததே எங்களுக்கு தெரியாம இருந்து திடீர்னு எழுந்துதான் அப்படியே எதுவுமே எடுக்கல, அப்படியே ஓடிட்டோம் வெளியே. எதுவுமே ஒரு துணி மணி கூட எடுக்கல. நாங்க கட்டின துணியோட வெளியே போயிட்டோம், கட்டின துணியோட வெளியே போயிட்டோம். எந்த பொறுப்பும் நம்ம எடுக்கவே முடியல, எல்லாமே விட்டுட்டு போயிட்டோம். குழந்தை பொழைச்சா நம்ம உயிர் பொழைச்சா போதும்னு நாங்க ஓடிட்டோம் வெளியே. 1 வாரம் ஆயிடுச்சுங்க. யாருமே எங்களுக்கு வந்து நிர்வாகம் என்னமே கண்டுக்கல. கவுன்சிலர் ஆகட்டும் யாராகட்டும் எங்களுக்கு வந்து யாருமே வந்து கண்டுக்கல. உள்ள வர்றதுக்கே பயப்படுறாங்க அவங்களேங்க. நாங்க இல்லாதனால தான் அந்த இடத்துல நாங்க வீடே காட்டினோம். அதனால இந்த பக்கம் சரியான நாத்தம் அடிக்குது, ஸ்மெல் வருது அப்படின்னு வரவங்களெல்லாம் அந்த மூலையில அடைக்க அப்படியே அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் உள்ளவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா வரவங்க அதிகாரிங்க வராங்களாட்டுங்குது, ஆனா இந்த பக்கம் அனுப்புறதில்ல, அந்த பக்கமே அனுப்பிடுறாங்க. ஏதாவது நிர்வாகம் நம்ம பாரு, இந்த இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம், ஒரு சாப்பாடு கொடுக்கலாம், ஒரு துணிமணி கொடுக்கலாம், இல்லாம தான் நாங்க எல்லாம் வெளியே போனோம். அந்த துணிமணி கொடுக்கறது கூட எங்களை விடுறதில்ல. அந்த பக்கம் வரவங்கள அந்த பக்கம் அடைக்கணும் அப்படியே அனுப்பிச்சிடுறாங்க. நாங்க துணிமணி கூட இல்லாம தாங்க கஷ்டப்பட்டுக்கிறோம். இவ்வளவு நேரம் ஆயும் சாப்பிடாம இருக்கிறோங்க. பாருங்க இந்த புள்ள குட்டியெல்லாம் நாங்க பிள்ளைங்க தேவைன்னா தூக்கின்னு ஓடிட்டோம். எங்களால முடிஞ்சு நாங்க போற வேலைக்கு நல்லா இவ்வளவு தண்ணி வந்துருச்சுங்க. இப்போ நீங்க குழந்தைங்களை வச்சிருக்கீங்க, இப்ப பச்சை குழந்தைகளை வச்சிருக்கிறப்போ எவ்வளவு சிரமப்பட்டிருப்பீங்க? இப்போ வரைக்கும் 1 வாரத்துக்கு தேவையான அந்த உணவுல ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். கை குழந்தை 7 மாசம் ஆகுது, என் கை சரியில்லை, 2 பசங்க இருக்காங்க, தூக்கிட்டு கூட போக முடியல. யாரும் வந்து என்னன்னு கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைக்கான பால் உணவு இது அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குது? எதுவுமே தரதில்லைங்க சார். எந்த கவர்மெண்ட் வந்து எதுவுமே எங்களை கண்டுக்கிறது இல்லை சார். ஒதுக்கப்பட்ட மாதிரி எங்களை கேவலமா பேசுறாங்க.
யாரும் என்னன்னு கூட வந்து பாத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. 7 மாசம் குழந்தை, வீடெல்லாம் விழுந்துருச்சு, தூங்குறதுக்கு கூட இடம் இல்ல, ஒரு பாய் பெட்ஷீட் இல்லைங்க சார். ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க பையனுக்கு ஒரு சட்டி கூட இல்லைங்க சார் சொல்ல போனா. இதே துணி இந்த நாட்டத்திலே பகுதி அண்ணா நகர் பகுதி மக்களுடைய அவர்களுடைய கண்ணீரே இந்த எவ்வளவு ஒரு சிரமத்திற்கு இந்த ஒரு வாரமாக அவர்கள் தவித்து வருகிறார்கள். ஒட்டுமொத்த ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது ஒருவர் கூட பசியோடு வாழக்கூடாது என்பதுதான். ஆனால் அந்த பிரச்சனையும் இவர்கள் சந்தித்து வருகிறார்கள். ஒரு வாரமாகியும் தற்போது அவர்கள் காலை உணவு கூட கிடைக்காமல் பச்சிளம் குழந்தைகளோடு 7 மாத குழந்தையோடு ஒரு தாயார் கண்ணீர் விட்டு கதறி அழுகக்கூடிய ஒரு அந்த நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அந்த குழந்தைக்காக வைத்திருந்த உடைகள், அதே போன்று இந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் ஏராளமான பள்ளி மாணவ மாணவியர்கள், குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்களுடைய சான்றிதழ்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதுமாக படித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சான்றிதழ்கள் முழுவதுமாக அடித்துச் செல்லப்பட்டு அவர்களுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாகி நிற்கிறது. தற்போது வரைக்குமாக இவர்கள் தொடர்ந்து அரசுக்கு பலமுறை இந்த பகுதிக்கான பட்டா மாற்று இடத்தில் பட்டா தங்களுக்கான குடியிருப்புகள் வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரைக்குமாக அந்த தேர்தல் வாக்குறுதிகள் அளிக்கப்படவில்லை. நேரடியாக தேர்தல் காலத்தில் வாக்கு சேகரிப்பதற்கு மட்டும் இந்த பகுதிக்கு வருகை தருகிறார்கள். ஆனால் இதுவரைக்குமாக இந்த பகுதிக்கும் யாரும் வரவில்லை. அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று இந்த பகுதிக்கு வந்து இந்த நேரடியாகவே முதல் முறையாக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். மற்ற தலைவர்கள் எல்லாம் கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக கூறி இந்த பகுதியை தொடர்ந்து புறக்கணித்து வரக்கூடிய ஒரு சூழலில் நேற்றைய தினம் அவர்கள் நேரடியாக வந்து இந்த பகுதி பெண்களை சந்தித்து அவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்பது குறித்தாக கேட்டறிந்திருக்கிறார். நிச்சயமாக அதனை நிறைவேற்றி தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்துவேன் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அண்ணா நகர் பகுதி மக்கள் இந்த ஊத்தங்கரை ஏரி முழுவதிலுமாக கொள்ளளவை நிரம்பி அந்த பகுதி குடியிருப்புகளுக்குள் வந்த நிலையில் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாக தரைமட்டமாகி அவர்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அரசு உடனடியாக அவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக வேறு பகுதிகளில் பட்டா அல்லது குடியிருப்புகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. அதேபோன்று தற்பொழுது வரைக்குமாக அவர்கள் உணவின்றி நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் உடைமைகள் இங்கு இருக்கும் பொழுது உடைமைகளை மீட்பதற்காக இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கான உணவுகள், குடிநீர் இல்லாமல் குடிநீரை ஒரு 20 லிட்டர் குடிநீர் 30 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரைக்குமாக விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்கள் ஒரு வாரமாக தொடர்ந்து அந்த பகுதியிலும் கடுமையான துர்நாற்றம், ஏனென்றால் ஏராளமான கால்நடைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த துர்நாற்றமும் கடுமையாக வீசப்படுவதால் இந்த பகுதி மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் கூட இருக்கிறது. எனவே உடனடியாக அரசு அண்ணா நகர் பகுதி மக்கள் மீதான அதிக அளவிற்கான கவனம் செலுத்தி அவர்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். அரசு அதிகாரிகளை அனுப்பி உரிய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மான்.